பாலா வந்து மறுபடியும் அதை பற்றி எதுவுமே பேசல. எதுவுமே பேசாமல் மௌனமாக கடந்து போகிறார் அப்படின்னா அப்போ அங்கே வந்து உண்மை இருக்குன்னு அர்த்தம். பாலா மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு அர்த்தம். நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து கேள்வி கேட்குறேன். நீங்கள் செய்கிற உதவிகள் எல்லாத்தையுமே எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். நான் சம்பாரிச்சதெல்லாம் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் கொடுங்க, யார் வேணாம்னா மக்களுக்கு கொடுக்கறது நல்ல எண்ணம் தான். அன்னை தெரசா மாதிரி ஒரு உள்ளம் படைத்த நீங்க எதுக்கு விளம்பரம் தேடுறீங்கன்ற நான் இப்போ இந்த பாலா அப்படிங்கிற இந்த தனிநபர் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு குழி அடைக்கிறாரு. இருக்கிற எல்லா குழியும் அடைச்சிருவாரா? எல்லா பள்ளங்களையும் அடைச்சிருவாரா? வேற ஏதாவது உதவினா நீங்க செஞ்சு கொடுங்க, தப்பு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ரோடு போடுற மேட்டர்ல நீங்க ஒரே ஒரு இடத்துல ரோடு போடுறீங்க தம்பி. பாலா பேசுற பேச்சுக்கள்ல ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. பாலா பண்றது நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு பொய் கலந்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் உண்மை. என்னுடைய வயசுக்கு நான் சொல்றேன், என்னுடைய சின்ன பையன், வளர்ற பையன் நல்லா வரட்டும், நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணட்டும், நல்ல பல விஷயங்களை பண்ணட்டும், தப்பே கிடையாது. ஆனா இதன் மூலமா ஒரு ஆதாயம் ஆல்ரெடி நீங்க அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அதே செஞ்சு மறுபடியும் அதே மாதிரி ஆதாயத்தை அடையிறதுக்கு தான் நீங்க முற்படுறீங்களே தவிர நீங்க வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எண்ணங்களோட செய்யற மாதிரி தெரியல. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள் நிறைய நல்லது செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு எதிர்க்க நிறைய குரல்கள் வந்தது. அவர் நிறைய விஷயங்கள் தவறாக செஞ்சிருக்காருன்றதெல்லாம் வீடியோவை போட்டாங்க, நிறைய வியூஸ் வந்தது. அதை பற்றி ஒரு 2 மாதம் பேசினாங்க. மறுபடியும் அது கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுச்சு. மீண்டும் இப்போ பாலா அவர்கள் வந்து ரோடு போடுறாரு. அதை தாண்டி மக்களுக்கு வந்து உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கடைசியாக வந்து இந்த அமரர் உறுதி வண்டி வாங்கி தந்திருக்காரு. மீண்டும் ஒரு சர்ச்சை எழும்பியிருக்கு. சார், அவர் எதுக்கு ரோட்ல இறங்கி இப்படி ஜல்லியெல்லாம் போடுறாரு? இதெல்லாம் கவர்மெண்ட் பண்றதால அவங்க பண்ண மாட்டாங்களா? அந்த வீடியோலேயே ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தார். கவர்மெண்ட் சரியா பண்ணியிருந்தா நம்ம ஏன் இந்த விஷயங்களை பண்ண போறோம்னு சொல்லிட்டு நியாயமாக வருது. அடுத்து இப்போ 2வது இந்த அமரர் ஊர்தி வண்டிக்கும் சொல்றாங்க ஆம்புலன்ஸே அவர் அப்படிதான் கொடுத்தாரு. இப்போ இது எப்படி இருக்க போதும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார்? எல்லாரும் எல்லா நேரங்களையும் ஆபத் பாண்டவனா இருக்க முடியாது. கண்டிப்பா, அதான் உண்மை. பாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அதான் உண்மை. அதாவது நிறைய சர்ச்சைகள் வந்தது பாலா பற்றி. பாலா வந்து பண்ண உதவிகள் வந்து பல உதவிகள் வந்து போலியான உதவிகள்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது. ஒரு சேனலில் பேசியிருந்தாங்க. அங்கே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே போலி ஆம்புலன்ஸு, அது எல்லாமே நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸு, எல்லாமே ஃபேக் நம்பர் பிளேட்டோட கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பேசியிருந்தாங்க. அந்த செய்திகளுக்கு வந்து பாலா வந்து ஒரு மறுப்பு கொடுத்திருந்தார். அதாவது என் மேல எதுக்கு இவ்வளவு வன்மங்கிற மாதிரி ஒரு சின்ன மறுப்பு கொடுத்திருந்தார். அந்த மறுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பதிலுக்கு அவங்க வந்து ஆதாரங்களோட வந்து அந்த சேனல்ல இருந்து வெளியிட்டு இருந்தாங்க. மொத்தமாவே பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ஃபேக் ஆம்புலன்ஸ்ங்கிறத வந்து உறுதிப்படுத்தி ஆதாரங்களோட வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆதாரங்களோட வெளியிட்ட போது பாலா வந்து மறுபடியும் அதை பத்தி எதுவுமே பேசல. எதுவுமே பேசாம மௌனமா கடந்து போறார் அப்படின்னா அப்ப அங்க வந்து உண்மை இருக்குன்னு அர்த்தம். பாலா மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு அர்த்தம். இதுதானே அர்த்தமாகுது. ஸோ ஒருவேளை அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து இல்லாம இருந்தா, பொய்யானதா இருந்தா, அவர் வந்து பதிலுக்கு ஆதாரங்கள் கொடுத்திருக்கலாம், பதிலுக்கு வந்து இது இல்லை இது இப்படிங்கிற இல்லைங்கிறத விளக்கங்கள் கொடுத்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்க சொன்ன மாதிரி வழக்கு தொடுத்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணாம மௌனமா கடந்து போறார் அப்படின்னும் போது அங்க அவர் தவறு செய்திருக்கிறார் என்பது நிரூபிக்கப்படுகிறது. இதுதான் வந்து எப்படி சொல்றது, இதுதான் நம்ம எடுத்துக்கணும். இப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பாலா வந்து மௌனமா இருந்தாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரோடு போடல அவரு, அதாவது வந்து பள்ளத்தெல்லாம் அடைக்கிறாரு. அதாவது வந்து குழியும் குண்டுமா இருக்கும் இல்லையா, குண்டும் குழியுமா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜல்லியை கொட்டி அதெல்லாம் வந்து அடைக்கிறார். மக்களுக்கு வந்து நல்லது செய்யறாரு. ஓகேவா? இதுதான் எப்படின்னா, அவர் வந்து ஒரு நல்லது செய்யறதுக்கு நினைக்கிறாரு. அதுல வந்து ஒரு லாரியில கொண்டு போய் ஜல்லியை கொண்டு போய் கொட்டி அதை வந்து குழி அடைக்கிறதுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அது வேலையை செய்கிறாரு. அது நல்ல விஷயம்தான், செய்யட்டும், ஓகே. அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு
ஒரு தனி நபர் வந்து செய்ய முற்படுகிறார், செய்கிறார். ஓகே, செய்யட்டும். நல்ல விஷயங்களை யார் வேணா செய்யலாம், அதனால தப்பு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இந்த குண்டும் குழியுமா இருக்கிற ரோடை வந்து இறக்கி போட சொன்னது ஓகே. அது ஆட்கள் இருக்காங்கல்ல, ரோடு போடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரோடு போடுவாங்கல்ல, அவங்க தானே நீங்க வந்து கூட்டு போயிருப்பீங்க. அவங்க அந்த ஜல்லியை கூட்டு அந்த குழியை அடைக்க போறாங்க. அதுல எதுக்கு நீங்க இறங்குறீங்க? நீங்க இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஜல்லியை போட்டு சமப்படுத்துறதும், அந்த மண்ணை ஜல்லியை போட்டு குழியை அடைக்கிறதும், இந்த மாதிரியான காட்சிகள்லாம் எதுக்கு தேவைப்படுது? அதை எதுக்கு வீடியோவா ஷூட் பண்றீங்க? அதை எதுக்கு நீங்க பொது தளங்கள்ல வலைதளங்கள்ல நீங்க எதுக்கு அதை வெளியிடுறீங்க? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? சரி, ஓகே, நீங்க வந்து நான் நல்லது செஞ்சேன், அந்த நல்லது செய்யறது வந்து சொல்றதுனால என்ன தப்பு இருக்கு? மற்றவர்கள்ட்ட அதை வந்து காட்டுறதுனால என்ன தப்பு இருக்கு? ஸோ நான் செய்யற விஷயத்தை வந்து பார்த்து மற்றவங்களும் இதே மாதிரி செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஊண்டுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரோ என்னமோ தெரில. அப்படி எடுத்துக்கிட்டா கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரோடுகளும் இப்போ மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்க பழுதடைஞ்சிருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகம் அரசு அதுக்கான வேலைகளை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. இப்பதான் முடிஞ்சிருக்கு மழை. ஸோ அது எல்லாமே அவங்க செய்ய போறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக செய்ய போறாங்க. நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே பேசுவோமே. அப்போ இந்த பாலா அப்படிங்கிற இந்த தனிநபர் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு குழி அடைக்கிறாரு. இருக்கிற எல்லா குழியும் அடைச்சிருவாரா? எல்லா பள்ளங்களையும் அடைச்சிருவாரா? தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி லாரி கொண்டு போய் ரோடு போடுவாரா? இவரே இறங்கி ரோடு போடுவாரா? ரோடு போடுறதுக்கு ஆள் இருக்கும்போது நீங்க எதுக்கு அங்க போய் ரோடு போடுறீங்க? அப்ப எதுக்காண்டி நீங்க கோடு போடுறீங்க எனக்கு தெரியலையே. ஸோ எல்லாமே நீங்க வந்து எப்படின்னா ஒரு விளம்பரமா எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன? நீங்க செய்யறது நல்ல விஷயமா இருக்கட்டும், நீங்க செய்த விஷயங்கள் சிலது போலி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க முடியல முதல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க மறுபடியும் அதே விஷயத்தை செய்யறீங்க. அந்த அதே விஷயத்தை செய்யறது மட்டும் இல்லாம மறுபடியும் அதை விளம்பரப்படுத்துறீங்க. ஆல்ரெடி என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க? எதுக்குங்க செய்யறதை விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேட்டாங்க. மறுபடியும் விளம்பரப்படுத்துறீங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, ஊடகவியாளர்கள் கேட்குறாங்க, என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னா, என்னால் முடிஞ்சது நான் சம்பாரிச்சதெல்லாம் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் கொடுங்க, யார் வேணாம்னா மக்களுக்கு கொடுக்கறது நல்ல எண்ணம் தான். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அன்னை தெரசா மாதிரி ஒரு உள்ளம் படைத்த நீங்க எதுக்கு விளம்பரம் தேடுறீங்கன்ற நான். அன்னை தெரசா வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. கருணையின் வடிவம் அப்படின்னா அன்னை தெரசா தான். அவங்க செய்த உதவிகளை எல்லாம் விளம்பரப்படுத்தலையே. அவங்க செய்த உதவிகளை எல்லாம் யூடியூப்ல எடுத்து போடுங்க, சோசியல் மீடியாவில் எடுத்து போடுங்க. அன்னைக்கு அது இல்லை, அது வேற விஷயம். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்களா, அன்னைக்கு அது இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அன்னைக்கு இல்லை, ஆனால் அன்னைக்கு வந்து செய்தித்தாள்கள்லாம் இருந்துச்சு இல்லை, அவங்கள பிரபலப்படுத்தியிருக்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றும் அன்னை தெரசா அவர்கள் இதை செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க செய்தியாக்குவாங்க. அன்னை தெரசாவே செய்தியாக்க மாட்டாங்க, ஊடகங்கள் செய்தியாக்குவாங்க. அன்னை தெரசா என்னைக்கு செய்தியாக்கி இருக்காங்க? அதே மாதிரி இப்போ நீங்க செய்யற விஷயங்கள் ஊடகங்கள் செய்தியாக்கினா பரவாயில்ல, நீங்களே அதை செய்தியா மாத்துறீங்களே. நீங்களே வந்து நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே இந்த சொசைட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல எண்ணங்களை நம்ம வந்து வரவேற்று தான் ஆகணும். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும். நீங்கள் வந்து இதை வந்து காமிச்சு இதன் மூலமாக ஒரு ஆதாயம் ஆல்ரெடி நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அதே செஞ்சு மறுபடியும் அதே மாதிரி ஆதாயத்தை அடையிறதுக்கு தான் நீங்கள் முற்படுறீங்களே தவிர நீங்கள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எண்ணங்களோட செய்கிற மாதிரி தெரில. உங்களுடைய நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த நல்ல எண்ணங்களுக்குள்ள ஒரு குதர்க்கமான எண்ணம் இருக்கிற மாதிரி இருக்கே. இதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் எந்த எண்ணத்துல வேணா இருக்கட்டும், ஆனா ஏதோ ஒரு நல்லது பண்றாருல்ல, மத்தவங்களும் அதை கூட பண்ண மாட்டாங்களே, உடனே வந்து பாலா எக்ஸ்போஸ், பாலா ஸ்கேம்ன்றீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்ற கேள்வி பாருங்க தம்பி. பாலா எக்ஸ்போஸ்ட், பாலா ஸ்கேம் இதெல்லாம் விட்டுருங்க. நான் சிம்பிளா உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கிறேன். நீங்க செய்யற உதவிகள் எல்லாத்தையுமே எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேட்கிறேன். அப்புறம் நீங்க வந்து எப்படின்னா, ஒருத்தருக்கு உணவு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒருத்தருக்கு கல்வி கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். ஒரு தனி மனிதனால் அவ்வளோதான் முடியும். பாலா வந்து ஒரு வளர்ந்த ஒரு மனிதனாக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு அவர்கிட்ட செல்வம் வந்து ஒரு 5000 கோடி சம்பாரிச்சிட்டாரு, ஒரு 10,000 கோடி சம்பாரிச்சிட்டாரு. அவர் இன்னைக்கு சொசைட்டி கொடுக்குறாரு, அள்ளி கொடுக்குறாரு, வாரி கொடுக்குறாரு, வள்ளலா இருக்காரு. அப்படிங்கிறது நீங்கள் சம்பாரிச்சு பணம் மீட்டி உங்ககிட்ட வச்சுக்கிட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் வச்சிருக்கிற வந்து இந்த 10,000 ரூபாயோ 1000 ரூபாயோ 100 ரூபாயோ நீங்கள் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கொடுக்கறது நல்ல எண்ணம் தான், மறுபடியும் சொல்கிறேன், கொடுக்கறது நல்ல எண்ணம் தான். அது எத்தனை பேர் கொடுத்துருவீங்க? நீங்க ஓகே, நீங்க சோறு போடுங்க, நீங்க கல்வி கொடுங்க, நீங்க வேலை வாங்கி கொடுங்க, வேற ஏதாவது உதவினா நீங்க செஞ்சு கொடுங்க, தப்பு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ரோடு போடுற மேட்டர்ல நீங்க ஒரே ஒரு இடத்துல ரோடு போடுறீங்க தம்பி, மற்ற இடங்கள்லாம் அப்ப வந்து குண்டுங்குழி இல்லாத இடமே இல்லையா? பாலா ரோடு போடுற ஒரு இடத்துல மட்டும்தான் குண்டுங்குழி இருக்கா? உங்களுக்கு அந்த அதிகாரம்
நீங்கள் அதாவது நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, செய்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இது எப்படி செய்யணும்னா கட்டமைப்பாக இருக்கணும். ஒரு கட்டமைப்பு வந்து ஆல்ரெடி இருக்குது. அரசு என்பது ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கட்டமைப்பு. அரசு என்பது மக்களுக்காண்டி உள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரசு எதனால் வந்து உருவாக்கப்படுகிறது, மக்களுக்கு வந்து தேவைகளை வந்து செய்யறதுக்கு, மக்களுடைய நலத்திட்டங்களை பண்றதுக்கு தான் அரசு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ போய் பார்த்துருக்கலாம், அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலரை போய் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாலாங்கிற ஒரு அடையாளம் இருக்கு, கேபி பாலா அப்படிங்கிற அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை பயன்படுத்தி நீங்க யாரை வேணா ஈஸியா போய் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்த்து அந்த மக்களையும் கூட்டு போய் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா, அதாவது அவங்களுடைய பிரதிநிதியா நீங்க நின்று, சார் இந்த மாதிரி இந்த பள்ளமா இருக்கு, இந்த ரோடா இருக்கு, இந்த பாருங்களேன், இந்த ஏரியாவில் இப்படி இருக்கு, இந்த குன்றத்தூர்ல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, மக்கள் எங்கிட்ட வந்து முறையிடுறாங்க, கொஞ்சம் இதை சரி பண்ணி கொடுங்களேன், நானும் என்னால் இயன்ற உதவிகளை நான் செய்கிறேன். அதாவது வந்து பொருள் உதவியாவே செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் போடுறாருல ரோடு, நீங்களும் போய் ரோடே போடுங்க, ரோடு போடுறவங்களும் சேர்ந்து போடுங்க, தார் அள்ளி ஊத்துங்க, ரோடெல்லாம் போடுங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. எதுக்கு சொல்றேன்னா அது வந்து சரி, இது சரி கிடையாது. இது வந்து நீங்க அதிகாரத்தை கையில் எடுக்கிற மாதிரி, அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுனே இல்லை. நீங்க வந்து எல்லாருக்கும் இது சார் தம்பி, நீ வந்து இந்த மாதிரி எப்படின்னா ரோடு போடுற மேட்டர்லாம் கவர்மெண்ட்டோட மேட்டர் தம்பி, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ. இதெல்லாம் இதை வந்து நீங்க ஒரு தனி நபரா வந்து எடுத்து செய்வேன் அப்படின்னா நீங்க எத்தனை ரோடு போடுவீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இது இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரோடும் இப்போ மழை பெஞ்சதுக்கு அப்புறம் குண்டு மூலியமா தான் இருக்கு. அதை அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் அதெல்லாம் பழுது பண்ணுவாங்க. ஆனா நீ பழுதானதை சரி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதுக்குள்ள நீங்க ஒரே ஒரு ரோட்ல ஜல்லியை கூட்டிட்டா சரியாயிருமான்னு கேட்கிறேன். என்னோட கேள்வி அதுவா தான் இருக்கு. கண்டிப்பா சார். சார் அடுத்து அதே அவர் ஒரு பிரஸ் மீட்ல பார்க்கும்போது நீங்க அடுத்த அரசியலுக்கு வருவீங்களா, டிவிகே கட்சியில் இணைவீங்களான்றாரு. அவர் அதுக்கு ஒரு மாதிரி மழுப்பலான ஒரு பதில சொல்லிட்டு போறாரு. வரல அப்படின்றத சொல்ல. இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்கிறாங்க சார், சப்போஸ் பாலா அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு. பாலா அரசியலுக்கு வருவாரா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. பாலா அரசியலுக்கு வரதும் தப்பு கிடையாது. பாலா ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? நமக்கு எதிரியே கிடையாது தம்பி. பாலா அரசியலுக்கு வரலாம். இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு பிரதிக்கும் அரசியலுக்கு வருவது, அரசியல் செய்வதற்கு உரிமை இருக்கு. அதுக்கு டிவிகேக்கு வருவாரா அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த முடிவை சொல்ல முடியாது. விருப்பப்பட்டா போலாம். டிவிகே ஒரு கட்சி தான். அங்க வந்து விஜய் வந்து தலைவரா இருக்காரு. அந்த கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவருக்கு பிடிச்சிருந்தா, சோ இங்க இணைஞ்சு பணியாற்றினா நல்லா இருக்கும்னு அவர் நினைச்சிருந்தா அந்த கட்சிக்கு அவர் போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நம்ம தப்பா சொல்ல முடியாது. அரசியலுக்கு வரதையும் நம்ம தப்பா சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்னன்னா மலுப்பலான பதிலே எல்லாத்துக்கும் சொல்றாரு. அதாவது பணிவு கனிவா பேசுறாரு. பணிவு கனிவா பேசுறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், பணிவு கனிவா அப்பையும் பேசினாரு. அதாவது இந்த சர்ச்சைக்கு முன்னாடி இப்பயும் பணிவு கனிவா பேசுறாரு. அவ்வளோ பணிவாவும் கனிவாவும் தன்மையான ஒரு மனிதராகவும் ரொம்ப வந்து டவுன் டு த எர்த்தாவும் காட்டிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் எப்படி வந்து அந்த முதல் சர்ச்சையின் போது அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டார் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து என் மேலே இவ்வளோ வன்மமா எப்படி, அது ஒரு ஆதிக்க குரல் தெரியுதா உங்களுக்கு? என் மேல இவன் வன்மமா, என்ன நான் பண்ணிட்டேன்? ஒரு காந்தி கண்ணாடிங்கிற படத்துல நடிச்சிட்டேன், ஒரே ஒரு படத்துல நடிச்சிட்டேன், என் மேல இவ்வளவு வன்மமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரா இல்லையா? ஸோ அது ஆதிக்க குரலாக தானே இருந்துச்சு. அங்க கூட நீங்க வந்து என்னன்னா சொல்றவங்க சொல்லட்டும் சார், நான் வந்து என்னுடைய சேவைகளை தொடர்ந்து செய்வேன் சார், என்மேல் இருக்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா அது சொல்லட்டும் சார் அப்படின்னு சொல்லி பணிவா அங்கேயும் பதில் சொல்லலை. இங்கெல்லாம் நீங்க கனிவா பதில் சொல்றீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்தப்ப அது நீங்க ஆதிக்க குரல் வந்து கொடுத்தீங்கல்ல. இப்போ வந்து அந்த குற்றச்சாட்டு உண்மை நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சைலண்டா இருந்தீங்கல்ல. ஸோ நான் என்ன சொல்றேன்னா தம்பி, அது செய்யறது தப்பே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன், என்னுடைய வயசுக்கு நான் சொல்றேன், என்னுடைய சின்ன பையன், வளர்ற பையன் நல்லா வரட்டும், நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணட்டும், நல்ல பல விஷயங்களை பண்ணட்டும், தப்பே கிடையாது. ஆனா அதுல வந்து நீங்க வந்து அதுக்குள்ள ஒரு போலித்தனத்தை உள்ள கொண்டு வராதீங்க. அது வந்து உங்களுடைய முகம் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து அதுல உண்மை இருக்கா பொய் இருக்காங்கிறது வந்து 100% நிரூபிக்கப்பட முடியாவிட்டால் கூட பார்க்கிற மக்களுடைய பார்வை வந்து டிவைட் ஆயிருச்சு. இவர் வந்து பப்ளிசிட்டிக்காண்டி தான் பண்றாரு, இவர் ஷோ போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினரும், இவர் வந்து உண்மையா தான் பண்றாரு, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்தீங்களா மறுபடியும் பாலா பண்றாரு அப்படிங்கிற ஒரு தரப்பினரும். ஸோ உங்களுடைய செய்யற ஒரு விஷயம் வந்து இப்போ டிவைட் ஆகி கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய நீங்க செய்யற நல்ல விஷயத்துக்கே கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு உண்மையான உங்ககிட்ட எனக்கு உண்மையை பார்க்க முடியல, தான் உண்மை. நான் வந்து பார்க்குற அந்த பாலா பேசுற பேச்சுக்கள்ல ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. பாலா பண்றது நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு பொய் கலந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் உண்மை. இன்னொரு விஷயம் கேட்கிறேன்,
கேட்குறேன், அதாவது வந்து அபினவ்னு ஒரு நடிகர், அவர் இறந்து போனார் இல்லையா? அந்த நடிகர் இறந்து போகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இவர் செய்கிற உதவிகளை பார்த்துட்டு எப்படியாவது பாலா நம்பர் கிடைக்குமான்னு கேட்டு பாலா கிட்ட பேசி இந்த மாதிரி உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. பாலா அவரை போய் பார்த்துருக்காரு. அவருடைய மருத்துவ தேவைகளுக்காண்டி அவர் ஒரு கடைசி காலகட்டத்தில் இருந்தார் அந்த நடிகர். சிறு வயசுக்காரர். நம்ம அவருக்கு நம்மளுடைய வருத்தங்களை எப்போவுமே தெரிவிக்கிறோம். அந்த உதவிகள் அந்த நேரத்தில் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளுக்கு பணம் கொடுத்தாரு, கூட இருந்து மருத்துவ உதவிகள் செஞ்சார், எல்லாம் பண்ணார். தொலைபேசி தொடர்பில் வந்து அவரோட தொடர்பில் இருந்தார், ஆறுதல் சொன்னார், அடிக்கடி போய் பார்த்தாரு, எல்லாமே ஓகே தான். அந்த மரணிச்சிட்டார் அப்படின்னும் போது முன்னாடி நின்று ஒரு தம்பியா நின்று ஒரு உணர்வோட ஒரு எப்படி சொல்றது, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த கடைசி காரியங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே பாலாவே செலவழிச்சு பாலாவே எல்லாம் பண்ணார். அதெல்லாம் வந்து நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து யாருக்குமே இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இப்படி தோணாது, இந்த மாதிரி வந்து செய்யணும்னு. அப்படியெல்லாம் உங்களுக்கு தோன்ற நீங்க அதெல்லாம் வந்து செஞ்ச நீங்க, அதெல்லாம் நான் உங்களை பாராட்டுறேன். அதுல எல்லாம் வந்து ஒரு நல்லது செஞ்சா நிச்சயமா நம்ம பாராட்டமா இருக்க போறதில்லை. அதெல்லாம் நான் ஓகே. நான் அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது வந்து அந்த அபினவ்ங்கிறதுக்கு ஒரு படத்திறப்பு விழா என்ன நெசசிட்டி, ஏன் பண்ணக்கூடாதுன்ற கேள்வி வரும். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? ஒரு குடும்பத்தார் செய்வாங்க. அவருக்கு யார் இன்னைக்கு சப்போர்ட் இல்லைன்னும் போது அங்க வந்து ஒரு பட திறப்புலா வந்து திறக்கிறீங்க. அவர் வந்து ஒரு பெருசா அதை ஒரு கிராண்டா பண்றீங்க, அதை ஒரு விழாவா மாத்துறீங்க. அதை நீங்க வந்து பண்ணி அதுல வந்து நீங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த ஈம காரியங்கள் செய்த வரைக்கும் நீங்க செய்தது உதவி. படத்திறப்புலா வந்து அபினவுக்கு பண்ணி அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க ஒரு இரங்கல் தெரிவிச்சுங்கிற பேர்ல பண்ற அந்த கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து எப்படி தேவையற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பண்ணக்கூடாதா, அபினவுக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்விகள் வரும். பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்யணும். இப்போ வந்து பல பேர் இறக்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மரியாதை செய்யறாங்க. அவர் வந்து மரணிச்ச காரணங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதனால மரணிச்சார், என்ன பிரச்சனைகள் இருந்து, பட வாய்ப்புகள் இல்லாதனால என்ன மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஸோ அந்த மரணம் எதனால வந்தது அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையா பேச விரும்பல நான். ஏன்னா அவர் இறந்து போனவர், அவரை பத்தி தப்பா பேச விரும்பல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்படி நீங்க வந்து போட்டு ஒரு வெளிச்சம் காட்டி அங்க வந்து நீங்க யாருமே இல்லை நான் இருக்கேன் அப்படின்னா அவர் இருக்கிற வரைக்கும் செஞ்சீங்க, அவர் இல்லாதப்ப செஞ்சீங்க. அவர் படத்திறப்புலா வரைக்கும் போக வேண்டிய நெசசிட்டி என்னன்னு கேட்கிறேன். இறக்குற எல்லாருக்கும் படத்திறப்புலா பண்றாங்களா? எல்லாருக்கும் இருக்கா? அப்படி இருக்கும்போது அதை வந்து விட்டுட்டு போயிருக்கலாமே. அது ஏன் அடுத்து ஒரு கண்டென்ட்டா மாத்துறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், அங்க வந்து அவர் கண்டென்ட்டா மாத்துறாருன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டா மாத்துறாரு, இறந்தவங்களை வச்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை. அதை அவ்வளவு நம்ம கொச்சப்படுத்தி எல்லாம் பேச வேண்டாம். அதையும் ஒரு கண்டென்ட்டா மாத்துறது தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப கொச்சப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. புரியுது உங்களுக்கு? அதோட கடந்து போலாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அங்க அவர் கண்டென்ட்டா மாத்துறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றுது, ஒரு கேள்வி எழுது. அதைத்தான் நம்ம வந்து பாலாட்டு சொல்றோம். அதை தவறுங்கள் பாலா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். பாலா ஒரு இளைஞர் வரட்டும், ஆர்வமா இருக்கிற இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து தேவை, நம்ம நாட்டுக்கு தேவை, நல்லது செய்யறதுக்கு தேவை, நல்ல எண்ணங்கள் இருக்கு. அதெல்லாம் முற்றிலும் வந்து அவர் தவறானவர் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் செய்கிற உதவியை நீங்கள் வந்து உண்மையான மனதோட செய்யுங்க. அது உதவி பண்ற விஷயங்களை பப்ளிசிட்டி பண்றதுக்கு தேவைகள் இல்லை. இப்போ ஒரு அமரர் ஊர்தி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு, பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லவே இல்லையே. அது வந்து எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்க? தொடர்ந்து விளம்பரப்படுத்துறதுனுடைய நோக்கம் என்ன? இதையே வந்து நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், இப்படி அதான் இது ஒரு வேலையா இருக்கு. அப்போ உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட தொழில் என்ன? நடிக்கிறது தானே தொழில். சின்ன திரையில வந்தீங்க, நடிச்சிங்க, பிரபலமானீங்க, நிறைய வந்து கான்செப்ட் பண்றீங்க, நிறைய ஷோ போறீங்க, வெளிநாட்டு போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கொடுங்க. அடுத்த உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கு? சினிமா துறையில வெள்ளித்திரையில பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப வெள்ளித்திரையில பெரிய ஆளா வர்றதுக்கு காந்தி கண்ணாடி மாதிரி ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்க. நான் வந்து வெளிப்படையா சொல்றேன், நீங்க அப்ப நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிங்க. ஒரு நல்ல படத்தை வந்து தேர்ந்தெடுத்து, நல்ல கதையை தேர்ந்தெடுத்து, ஒரு நல்ல தரமான படத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தடுத்த தளத்துக்கு உங்களை நீங்க நகர்த்திட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய திறமையால உங்களை வளர்த்துக்க பாருங்க. இந்த மாதிரி வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றோம், இதன் மூலமா ஒரு வெளிச்சம் கிடைக்குது, இதை வந்து நம்மளுடைய உயர்வுக்கு பயன்படுத்தலாம், நம்மளுடைய லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கு. பாலா ஒரு நல்ல திறமையான பையன், இளமையான பையன். அந்த பையன் அவனுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி அடுத்தடுத்த தளத்துக்கு போகணும், அடுத்தடுத்த உயரத்தை அடையணும், அடுத்தடுத்த வெற்றிகளை அடையணும், வாழ்க்கையில சிறப்பான மனிதனா வரணும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பாலா மேல வந்து விமர்சனங்கள் இவ்வளவு பண்றோமே அப்படின்னா, பண்றதுக்கான சூழல் அவர் தள்ளுறாரு நம்மள. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.